பழைய ஒரு பாடல், ஆராதனை பாடல். உயரமும் உன்னதமானவர். உயரமும் உன்னதமுமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையாய் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தவும் மானவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தவும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு தூயவரே சுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ, கரங்களை உயர்த்தி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்க தெய்வம் அவர். God is great, seated upon the throne. You are holy, holy, holy. We worship you, Lord. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். சாவாமை உள்ளவர் இவர், வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பே, அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ, உயரமும் உன்னதமும் ஆகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கரமுயர்த்தி சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆதியும் மந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகள், கமான், கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், சேனைகள் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓஹோ, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. கரங்களை தலை மேல தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? Praise the Lord. Thank you Jesus. Amen. இயேசுவின் பின்னால நான் செல்வேன். திரும்பி பார். ஒரு 5 பேரையாவது தட்டி நிஜமா சொல்லுங்க, சும்மா சொல்லாதீங்க. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஃபாதர் பாட்டு எல்லாரும் கையை தட்டி உற்சாகமாய்.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகம் எல்லாரும் கரங்களை தட்டி 1 2. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தலைக்கு மேல கரங்களை கொட்டி நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, என் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே, வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இதுவரை தட்டாத மாதிரி கைத்தட்டு. இயேசுவின் பின்னால் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். அதே உற்சாகத்தோடு கைய தலைக்கு மேல பழையன கடந்தன புதியன பிறந்தன பரலோக குடிமகன் நான், பழையன கடந்தன புதியன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி முகமுகமாய் காண்பே, மறுரூபமாகி
முகமுகமாய் காண்பே. இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவே உங்க என்னாலும் நீந்தணுமே. கரங்களை தட்டி one last time. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உட்கார்வதற்கு முன்பாக கரங்களை உயர்த்தி, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம், முழுமையாய் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அந்த அடிகளை பாடின பின்பு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் பெரியவர். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீங்க வாசம் செய்யும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீங்க வாசம் செய்யும். என் கர்த்தாவே உம் கரத்தில் களிமண் போலா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியா, சித்தம் போல் வாணைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வாணைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், இயேசு தேவா என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும்,
கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கார்லாம் நீங்க ப்ளீஸ் பி சீட்டட். வசனத்தை கேட்கின்ற ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் கிறிஸ்துவுக்குள் உண்டு? இந்த வாழ்க்கை என்பது அவ்வளோ லேசு கிடையாது. லைஃப் இஸ் ஹார்ட். ஒன்று வாழ்க்கையே நமக்கு தருகிற அடிகள், ரெண்டு நம்ம பண்ணுற கூத்து, நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள், தீர்மானங்கள், இதெல்லாம் நமக்கு காலங்களில் நம்மை பல விதத்தில் அசைத்து கர்த்தர் நம்மை உண்டாக்கின அல்லது ஒரு நிர்ணயித்த உயரத்தில் நம்மை அமர வைக்காமல் சிதறடிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்க கேட்க நீங்கள் வளர்ந்து அங்கே சேர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக கேட்கணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் மீட்டிங் பண்ணி ஏதோ உங்களுக்காக ஜெபித்து உங்களை அனுப்புவதல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே முக்கியமானவைகள். நீங்கள் கூர்ந்து ஆழமாய் அதை சிந்திக்க வேண்டும். How do you reach your destiny? டெஸ்டினின்னு ஒரு வார்த்தை நிறைய நம்ம கேட்போம். அது சிலருக்கு என்னன்னு கூட புரியாது. ஆனால் கேட்டு ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பைபிள் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இப்படி பல சூழ்நிலைகளை கடந்து வந்து கடைசியாக என்னை கர்த்தர் ஒரு பாஸ்டராக நிலைப்படுத்தினார். அதுதான் லட்சியக்கரை. அங்கே சேர வேண்டும் என்று நினைச்சேன். அந்த அளவில் சேர்ந்து இன்னும் அந்த சேர்ந்த பங்கை நிறைவேற்றி வளர்த்து உருவாக்குவதற்கு எவ்வளவு கடினங்கள் இருக்கு என்பதை நான் உணர்கின்றேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் இன்னும் எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரியாது. வாழ்க்கை என்பது கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெற்று சாப்பிட்டு சாவது வாழ்க்கை அல்ல. உங்களை உண்டாக்கின சில நோக்கங்களை நிறைவேற்றி நீங்கள் ஒரு உயரம், ஒரு தூரம் வந்திட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி அங்கே சேர்வது என்பதற்கு ஒரு 5, 6, 7 புள்ளிகளை வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்கணும். முதலாவது, நான் இப்படி தேவ பிள்ளைகளுக்கு பேசுவதனால் நீங்கள் கர்த்தருக்குள் உங்கள் உயரம், உங்கள் லட்சியக்கரை சேர வேண்டுமானால் முதலாவது நான் சொல்கிறேன், உங்கள் மீண்டும் பிறந்த அனுபவம் வேண்டும். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. இந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ரட்சணின்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. இன்னொரு மீட்டிங்கில் போனால் கூட ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. they don't experience the new birth. புது பிறப்பின் அனுபவங்கள் தெரியாதவர்களாக ஒரு கூட்டம் பேர் ஜஸ்ட் கிறிஸ்தவம் என்ற ஒரு பங்கில் என் கஷ்டம் தீரணும், கண்ணீர் துடைக்கப்படணும் என்று மட்டும் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த பங்கில் நியூ லைஃப் சர்ச்சில் நீங்கள் இல்லை. நீங்கள் மீண்டும் பிறந்தால் அந்த பிறப்பே மகத்துவமானது. அது உங்க எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால தான் பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க வேண்டாம் இப்படி சொன்னார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கு. அந்த புது பிறப்பு ஆழமானது என்பதை தான் சொல்லுகிறார். அதன் ஆழங்களை பலமுறை சொல்லியிருக்கோம். I cannot waste time. So if any man, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நான் புதுமையாக மாற்றப்பட்டு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் என்னை ரட்சித்தார் என்ற பங்கு நான் போய் கொண்டிருக்கிறோம். நான் இப்படி சொல்றேன், ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அந்த ரட்சண்யமே உங்களை உங்கள் லட்சியக்கரையோடு சேர்த்து தான் கொண்டு போகிறது. ஸோ உங்களை ரட்சித்ததில், உங்களை மீட்டு கொண்டதில், உங்களை கால்வாரியில் கர்த்தர் மீட்டு கொண்ட ரட்சண்யமே உங்களை டெஸ்டினிக்காக தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். பக்கத்தில் நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் சேர வேண்டிய கரை சேர்ந்துருவேன். இப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இன்னும்
உலகத்தில் உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னு தெரியாது. கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை நேர்பாதையில கொண்டு வந்து புது சிருஷ்டியாய் மாற்றி உங்களை ஏதோ ஒரு உயரம் கொண்டு வரணும்னு கர்த்தர் நினைக்கிறார். அந்த உயரம் கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்த இந்த ரட்சிப்பை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். நம்பர் 1, so salvation உங்கள் லட்சிய கரைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. நம்பர் 2, இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக அனுபவம் தேவை. நீங்க சும்மா ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு ஜெனரல் கிறிஸ்டியனாக மட்டும் இருந்து விடக்கூடாது. ஒரு ஜெனரல் காலிங், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு பொதுப்படையான அழைப்பில் நீங்கள் இருக்காமல் நீங்கள் தனித்தன்மையாக நீங்கள் வளர வேண்டியது ரொம்ப அவசியம். தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு டிகிரி ஆஃப் அனாயிண்டிங் கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு அளவு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அதை தாண்டி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள இடையில் ஒரு பர்சனல் என்கவுண்டர், ஒரு தனித்தன்மையான சந்திப்பும் அனுபவமும் உங்க வாழ்க்கையில் இருந்தால்தான் நீங்கள் இன்னொரு உயரம் போய்விட முடியும். ஆமென். மோசே குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் முற்செடியில் அவனை தனியாக சந்தித்து, இதுதான் உனக்கு நான் தருகிற அசைன்மெண்ட் என்று கர்த்தரை சந்திக்கின்ற பாக்கியத்தை முற்செடியில் கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய பயத்து நிமித்தம் திராட்சை தோட்டத்தில் போய் தன்னுடைய பதிர்களை அல்லது கோதுமை அடித்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே நீ எழுந்து போ, உன்னோடு இருப்பவர் நான் அல்லவோ. கிதியோனுக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர் கர்த்தர் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில ஒரு உயரம் போகணும்னா ரட்சண்யத்தோடு நின்று விடக்கூடாது. உங்க தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பர்சனல் என்கவுண்டர். கர்த்தர் என்னை ஏதோ சொல்றார், ஏதோ ஒன்று சாதிக்க சொல்றார், ஒரு தூரம் போக சொல்றார் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். ஒரு வழியாக போன சவுல் அல்லது பவுல் தனக்கென்று சரியாக தெரிந்த பாதையில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கலாம் என்று போன பாதையில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவன் கீழே விழுகிறான். கர்த்தருடைய கண்களை திறந்தார். எனக்கு 13 நிருபங்களை எழுதி முடிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில உங்க லட்சியக்காரின் சில உயரங்கள் செல்ல வேண்டுமானால் ஒரு ஜெனரல் கிறிஸ்டியனா இருந்தா போதாது. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு என்கவுண்டர் தேவை. உங்களை சந்திக்கிற மகத்துவம் உங்களுக்கு தேவை. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மிகப்பெரிய கடல்ல போய் நிற்பதை விட உங்களுக்குன்னு ஒரு குளம் இருக்க வேண்டும். கடலில் கிறிஸ்தவன் என்பது ஒரு தனித்தன்மையான, அது ஒரு வித்தியாசம். ஆனா கடலில் கிறிஸ்தவன் என்று நீ வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு ஆமீன் கூட வரல, என்ன பரவாயில்ல. கடலில் கிறிஸ்தவனா இருப்பது எல்லாராலும் இருக்க முடியும். ஆனா உனக்குன்னு ஒரு தனி குளம் இருக்கணும். அந்த குளத்தில் நீ மகத்துவங்களை அறிந்தவனாய் உனக்கென்று உள்ள வட்டத்துக்குள் நீ பிரகாசித்து உயர்ந்திருக்கும் ஆற்றலை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவது, எத்தனை பேர் லட்சியக்கார சேரணும்னு விரும்புறீங்க? பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நான் உயர்ந்துடுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரே பைபிள் தான் நம்ம எல்லாரும் படிக்கிறோம். என் கையில் இருக்கிற அதே பைபிள் தான் உங்க கையில இருக்கு. ஆமேன். ஆனா நான் படிச்சா எனக்கு அந்த வசனம் வேற மாதிரி தெரியுது, நீங்க படிச்சா உங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. சிலருக்கு படிச்சா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐ ரிப்பீட், இதே பைபிள் தான் உங்க கையில இருக்கு, இதே பைபிள் தான் என் கையில இருக்கு. ஆனா இதை படிக்கும்போது, சில பகுதிகளை படிக்கும்போது எனக்கு ஏதோலாம் தோணுதுங்க. கர்த்தர் என்கிட்ட ஏதோ சொல்றாருங்க, எனக்கு ஒரு டிரெக்ஷன் காட்டுறாருங்க. சிலருக்கு பைபிள் அது சும்மா ஒரு கடமைக்காக இல்லைங்க. இதை படிக்கும்போது இதில் இருக்கிற ரேமா என்று சொல்லும் போது வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க? வசனம் பேசப்படும் போதும் படிக்கும் போதும் வாசிக்கும் போதும் அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்ட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் என்றால் அந்த புத்தகத்திற்கு பல அத்தியாயங்கள் உண்டு. ஆமேன். இன்னும் பல பேர் ரட்சிக்கப்பட்டு ஆமேன் உயர வேண்டும் என்ற ஆசையில இன்னும் ஒரே அத்தியாயத்தில் தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற அந்த கோவிடுக்கு பின்னாடி இன்னும் ஒரு அத்தியாயத்தையாவது திருப்புகிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. You're still waiting on the old chapter. பழைய அத்தியாயத்துல தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. அடுத்த அத்தியாயம் போகணும்னா உங்களுக்கு டிரெக்ஷன் வேணும், உங்களுக்கு ஒரு ரேமா வார்த்தை வேணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பக்கம் சொல்லுங்க, பழசிலிருந்து புதுசை நோக்கி நான் போக போகிறேன். உயரணும்னா தேவ பிள்ளைகளை உயரணும்னா, நீங்க உயர்ந்து நிக்கணும்னா
நீங்க அடுத்த அளவு காண வேண்டுமானால், உங்க அத்தியாயங்கள் திருப்பப்பட வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு டிரெக்ஷன் வேணும், ஒரு வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் வேற எங்கேயும் அல்லங்க, கர்த்தருடைய வார்த்தையாகிய ரேமா வார்த்தைகள். நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை தெரியாம வர்றீங்க, திடீரென்று பேசப்படுகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு டிரெக்ஷன், உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து, நான் செஞ்சது சரிதான், நான் போகிற வழி எனக்கு காண்பிக்கிறது என்று நீங்கள் புறப்பட்ட அந்த பாதையில் போக வசனம் உங்களை வழிநடத்த வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் சர்ச்சுக்கு சும்மா வந்து உட்கார்ந்து கையை தட்டி பாஸ்டரை பார்த்து விட்டு லைட்டை பார்த்து விட்டு போறதுக்கு தான் நிறைய பேர் வராங்க. வார்த்தை உங்களை டிரெக்ட் பண்ணணும், வார்த்தை உங்களை வழிநடத்தணும், வார்த்தை உங்களை ஒரு தூரம் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த அத்தியாயத்தை திருப்ப இன்னைக்கும் கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. or you're never going to make it in life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? you need direction for destination. ஆமென். ஒரு தூரம் செல்ல வேண்டுமானால் உங்களுக்கு வழிநடத்துதல் ரேமா வார்த்தை தேவையாயிருக்கிறது. ஆமென். நிறைய பேர் உயரத்தை கொண்டாடுகிறார்கள், ஆனால் உங்களுக்கு வழிநடத்துதல் இல்லை, உங்களுக்கு ரேமா இல்லை, உங்களுக்கு கேட்கும் காதுகள் இல்லை. இப்பொழுது நான் பேசும்போது நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல் வழியை காட்டுவாராக. நல் வழிய டிரெக்ஷன் நமக்கு கிடைக்கிற நிறைவான தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தை. you get the rhema from his word. ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறார், ஒரு ரேமா பேசுகிறார். ஆமென். நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ. சிலருக்கு எந்த டைரக்ஷனுமே வார்த்தையில கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு சோதனையோடு வர்றீங்க, ஒரு கஷ்டத்தோடு வர்றீங்க, ஒரு வேதனையோடு வர்றீங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது, அதை கேட்கிற விதம் உங்க ஆவியில வந்து விழும்போது நீங்க சொல்லணும், எஸ் இதுதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொல்றார் என்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு உங்கள் சிந்தனை காதுகளில் கேட்டு சிந்தனையில் அல்ல, உங்க ஆவியில டெபாசிட் ஆகி உங்களுக்கு ரேமா வார்த்தைகள் தேவை. டிரெக்ஷன் லீட்ஸ் டு டெஸ்டினேஷன். ஆமென். ஆபிரகாம் நல்ல இப்படி யோசித்து பாருங்களா, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ, உன் தாயையும் உன் தகப்பனையும் எல்லாரையும் விட்டுட்டு நீ போ என்று ஒரு டிரெக்ஷன் காட்டுகிறார். நீங்க வச்சுங்களேன், ஆபிரகாம் மட்டும் போலன்னு வைங்களேன், அதை கேட்கலன்னு வைங்களேன், அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு வைங்களேன், அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கலன்னு வைங்களேன், அந்த வார்த்தையின் மேல ஆக்ட் பண்ணலன்னு வைங்களேன், ஆபிரகாம் இல்ல, நீங்க இல்ல, நான் இல்ல, இஸ்ரவேல் இல்ல, ஈசாக் இல்ல, விதை விதைத்தான் 100 மடங்கு இல்ல, யாக்கோப் இல்ல, ஜோசப் இல்ல. எத்தனை பேருக்கு ரேமா இஸ் சோ இம்பார்ட்டன்ட்? சும்மா சர்ச்சுக்கு வந்து கை தட்டி ஒரு பாட்டு பாடி போனா போதாது, வார்த்தையிலிருந்து டிரெக்ஷன் உங்களுக்கு தேவைங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களை செல்ல வேண்டிய பாதை கர்த்தர் காட்டுவாராக. வாழ்க்கையில ஒரே அத்தியாயத்துல சிக்கி, நல்லா இதை கேட்டு நீங்க ஆமீன் சொல்லணும், ஒரே அத்தியாயத்துல சிக்கி எத்தனை வருஷமானாலும் அந்த அத்தியாயத்தை தாண்டாத கிறிஸ்தவர்களா இருப்பீர்களானால் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நெக்ஸ்ட் சாப்டர் உங்க வாழ்க்கையில வந்தே தீரணும். ஹalleluya, praise the lord, amen. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேனார். பட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் a rhema. ஒரு ரேமா வார்த்தையோடு தாங்க அந்த உயரமே வந்துச்சு. எத்தனை பேர் சபையில் உட்கார்ந்து வார்த்தை கேட்கிற நேரங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். அந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்டான். அதற்கு பின்பு ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் என்ற சந்ததியின் மகத்துவங்களோடு இன்றைக்கும் கடல் திரை மணலை போல சந்ததிகள், ஆகாயத்து நட்சத்திரத்தை போல சந்ததிகளை பெருகச் செய்ததுக்கெல்லாம் பாக்கியமா இருந்தது கர்த்தர் அன்றைக்கு கொடுத்த ஒரு டிரெக்ஷன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டும் போது அதை புரிந்து கொண்டு மெல்ல அதனூடே நடந்து சென்று தேவன் காண்பிக்கிற அடுத்த வாழ்க்கை அத்தியாயத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு தேவை. ஒரு சொல்ல மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, முடியல உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பக்கத்துல லட்சியக்கார சேரணுமா? முதல்ல ரட்சிக்கப்படு, ரட்சணியத்தை நீங்க காத்துக்கணும். ரெண்டாவது, நீங்க கர்த்தருடைய கர்த்தரோடு கூட உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு என்கவுண்டர், ஒரு உறவு, ஒரு ஏதோ ஒரு சந்திப்பு ஒன்றும் கிடையாது. யாராவது உங்களுக்கு ஜெபம் பண்ணும். எத்தனை நாள் தான் நீ அப்படி இங்கே இருப்பீங்க? எனக்கு தெரியும், இப்போ போக போக என் பிரசங்கத்தில் நிறைய பேர் வரமாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. எத்தனை நாள் தான் பிறருடைய ஜெபத்தை சார்ந்திருப்பீங்க? என்னன்னாலும் யாரோ ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணும், ஏதானாலும் யாரோ ஒரு பிரதர் ஜெபம் பண்ணும். உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன ஒரு ஆமீன் வந்துச்சு பாருங்க, அப்படியே குறைஞ்சு போகுது ஆமீன்லாம். You have to have an encounter with God. மூணாவது, உங்களுக்கு டிரெக்ஷன் வேணும், ஒரு ரேமா வேணும், கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்ட வேணும், கர்த்தர் உங்க கூட பேசணுங்க. சோர்ந்து தளர்ந்து இதுக்கு மேல என்ன செய்வோம்னு தெரியும் போது அடுத்த அத்தியாயத்துக்குரிய வழிகாட்டுதலை கர்த்தர் தருவாருங்க. அதை கேட்டு நடக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா?
நான் இப்படி சொல்றேங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார். 7 பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க, மற்றவங்க இல்லை. இன்னொரு வாட்டி, தேவன் உங்களை நேசிக்கிறாருமே. எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? ஆமேன். தேவன் உங்க மேல நேசம் வச்சிருக்கிறதுனால ஒருத்தர் கூட அந்த மூஞ்சியை பார்த்தா அவருக்கு நேசம் இருக்க மாதிரி தெரியலங்க. இன்னொரு வாட்டி, அவர் பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, அவர் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ. யாருக்கு அது? தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடியே கண்கள் காணவில்லை. நான் அதிகமா சிலருக்கு ஜெபிக்கும் போது நான் உரைக்கிற வசனம் என்ற தீர்க்க தரிசனம், கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயம் யோசிக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அடுத்த அத்தியாயம் யாருக்காக? அது to those who love him. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, அவரை ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு. அவர் உங்களையும் நீங்க அவரையும் நேசிக்கிற அந்த நேசத்தில் நடந்தாலே உங்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று தாங்க பைபிள் சொல்லுகிறது. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? உங்களை உயர்த்துவார், உங்களை அழகு பார்ப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பில் நீங்க வளரணும், அனுதினமும் அவரோடு பேசணும், அந்த உறவிலே நீங்க நடக்கணும். அதில் நிலைச்சிருந்து பாருங்களேன், லட்சியக்கரைகள் சீக்கிரமாய் நீங்கள் போய் சேருவீர்கள். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, எல்லாரை விட அவர் என்னதான் நேசிக்கிறார் அப்படின்னு. உன் அன்பு நிலையா இருக்கணும், வசனத்தின் மேல், கர்த்தர் மேல் அசையாத. நான் நல்லா தான் சொல்லி கொடுக்குறேன் நான் நினைக்கிறேன், ஒரு வேளை சொல்ல மாட்டீங்களாங்க. பக்க சொல்ல, நான் லட்சியக்கரை சேர விரும்புகிறேன். அதான் ரொம்ப அடுத்தது ரொம்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் நிறுத்தி சொல்ல போறேன். நிறைய பேர் நம்ம அதில் தவறுகள் செய்து விட்டோம், இனியாவிலும் செய்யாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. லட்சியக்கரை சேர வேண்டுமானால் லட்சியக்கரைக்கு ஏத்தவனோட தான் நீ இணைந்திருக்கணும். ஐயோ பாஸ்டர், வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல, தப்பான ஆள் கூட இருக்க நீ. நான் இப்போ நிறைய விஷயங்களை இங்க எடுத்தா பெரிய வம்பாயிரும்னால லேசா டச் பண்ணிட்டு போயிடுறேன். யார் கூட இருக்கீங்களோ அதுதான் உங்க லட்சியக்கரை நிர்ணயிக்கும். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேங்க, இனியாவது நீங்க சந்திக்கிறவர்கள் உங்க லட்சியக்கரைக்கு கர்த்தர் நியமித்தவர்களா இருப்பார்களாக. உங்களுக்கு தெரியுமா, நீங்க யார் கூட சேர்றீங்களோ அவங்க உங்க வாழ்க்கைக்கு நிறைய வேல்யூ கொண்டு வராங்க. ஒன்னு வேல்யூ கொண்டு வர போறாங்க, இல்ல உனக்கு டி வேல்யூ கொண்டு வர போறாங்க. அதனால நீங்க யார் கூட இணைக்கப்படுறீங்க, யார் கூட நீங்க சேர்றீங்க என்பது ரொம்ப முக்கியங்க. நான் பள்ளிக்கூடம் படிச்ச போது இருந்த எந்த நண்பரும் இன்னைக்கு என் கூட இல்லைங்க. ஏன்னா என் லட்சியக்கரைக்கு அவர்கள் தேவையில்லைன்னு கர்த்தர் நினைச்ச போது தேவை உள்ளவர்களை தான் என் கூட கர்த்தர் சேர்க்கிறார். இல்லைங்க, என்ன பால ஸ்நேகிதருங்க, 20 வருஷம் ஸ்நேகிதர். அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்நேகிதர் உனக்கு தேவை, ஆனா இன்னைக்கு அங்க போய் சேர்றதுக்கு அந்த ஸ்நேகிதர் உனக்கு தேவையில்லைனா ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு அங்கேயே உட்காந்துக்கோ. ஆமேன். நான் மரத்தில் எழுதி குத்தி வைக்கிறேன். ஆமேன். நீங்க லட்சியக்கரை சேர மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க நிறைய பேர் எளியவர்களா இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றேங்க, யாரோட இணைக்கப்படுறீங்களோ கர்த்தர் சிலலாம் உங்க வழியா கொண்டு வராங்க, அதை கூட நீங்க காப்பாத்திக்கலங்க. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நீங்க யார் கூட இருக்கீங்க என்பது உங்க வாழ்க்கைக்கு வேல்யூ கொண்டு வரும், இல்லைன்னா உங்க இருக்கிற வேல்யூ எடுத்துரும். அதனால கண்டவன் கூட எல்லாம் போய் அல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. பரவாயில்ல, ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லி போய் ஹல்லேலூயா. அப்படியே சிலர்லாம் பழைய உறவுகள்லாம் விட மாட்டாங்க. நல்லதுன்னா வச்சுக்கோ, ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அதை விளக்க முடியாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் போகிற பாதையில், ஆமேன். நான் பள்ளிக்கூடத்தை முடித்தேன், +2 முடித்தேன். எனக்கு 2 அண்ணன்மார்கள். ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? அந்த 2 அண்ணன்மார்களை ஓரளவுக்கு கர்த்தர் எனக்கா பயன்படுத்தியிருப்பார். ஒரு சின்ன அளவுக்கு, சின்ன பர்சன்டேஜ். அந்த அளவு தாண்டோன்னே அந்த அண்ணன்மாரை தூரம் வைக்கிறார். தோத்திரம். அங்கிருந்து போறேன், இன்னொரு நாட்டுக்கு போறேன். அங்க போன யாரையுமே தெரியாத இடத்துல கர்த்தர் யாரோ ஒருத்தர் கனெக்ட் பண்றார். அவரை கொண்டு போய் இன்னொரு அளவு கொண்டு போறார். அங்க போன ஒரு கால் தாமஸை சந்திக்கிறேன். இந்த பக்கம் போன டிம் கார்டர். 20 வருஷம் கர்த்தர் அவங்கள பயன்படுத்துறார். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களையும் கழட்டி விட்டார். சிலரை கழட்டுறது இந்த கொரோனாவே பயன்படுத்தினாரே. தோத்திரம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? God brings the right people into your life to bring value and destination. உங்க வாழ்க்கையில சும்மா அங்க போய் டீ குடிச்சிட்டு இந்த மாடு செவரோரத்தில் உரிமை பேசுற மாதிரி பேசி வாழ்க்கை கெடுக்காத. அந்த காலகட்டத்தில் அடுத்த அத்தியாயத்திற்கு உன்னோடு யாரை இணைக்கிறாரோ அவங்களை இணைச்சுப்போ. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வருகிறேன். ஆமென். சொல்ல மாட்டீங்களா?
15 பேர் என் சர்ச்சில். திடீர்னு ஒரு பாஸ்டர் என்ன ஒரு மீட்டிங்ல பார்க்கிறார், என்னை கூப்பிட்டு சொல்றார், இன்னைக்கு சாயங்காலமே என்னை வந்து பார். அவரை நினைச்சு பார்த்தா ரொம்ப உயரத்தில் இருக்கிறார். அவரை போய் பெல் அடிக்கிறார், ஒரு ஆபீஸ்ல இருக்கார். என்ன பார்த்தோன்னே எழுந்து நின்றாருங்க. நான் யாருங்க, நீ எழுந்து நிற்பதுங்க, வயது என்ன, ஏன் வயது என்ன, ப்ளீஸ் சிட் டவுன் கோஷினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த 10 வருஷம் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, சும்மா போறவன் வரவன் அல்ல உங்க லட்சியக்கரைக்கு கர்த்தர் நிர்ணயித்த உறவுகள். Learn to connect to the right people. If you connect with the wrong person, you will get the wrong destiny. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் எது சொல்ல வர இல்லையா சொல்ல மாட்டீங்களா? அதற்கெல்லாம் முன்னாடி, இதற்கெல்லாம் முன்னாடி நான் ஊழியமா இல்லையா எனக்கு தெரியாத போது, ஒரு மிகப்பெரிய கஷ்ட காலத்தில் சின்ன பையனா படித்து முடித்து நான் பைபிள் காலேஜ் போலாமா, வேலைக்கு போலாமா, வேலை செஞ்சுட்டு இருக்கானா, எது என் முடிவென்று தெரியாத போது, இந்த மாதிரி சர்ச்சில் உங்களை மாதிரி கீழே ஒரு சின்ன பையனா உட்கார்ந்து இருக்கும் போது, என்னுடைய சொந்த தகப்பன் இந்த பீடத்தில் எழுந்து பலவீனத்தில் வயதுள்ளவராய் நின்று பேசும்போது இப்படி சொன்னார், மோசேக்கு ஒரு ஜோஷுவா, தாவீதுக்கு ஒரு சாலமோன், பவுலுக்கு ஒரு திமத்தி, எனக்கும் கர்த்தர் ஒரு மகனை ஊழியத்தில் தருவார். எங்க அப்பா அப்படி பேசினதே இல்லையா? அவர் பேசி முடிச்சாரு இல்லையோ, 6 மாசத்துல நான் பைபிள் ஸ்கூல் போயிட்டேன். என்னை கேட்கிற அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது சிலரை கொண்டு இணைத்தும் பேசியும் தான் கர்த்தர் நடத்துறார் என்றால், உங்க வாழ்க்கையில் இணைக்கப்பட வேண்டியவங்க தான். ஒரு அலிலே மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஞானிகளில் ஞானியாகியவர் நீதிமொழிகளில் சொன்னான், நீ ஞானியோடு கூட நடந்தால் நீ யாரா இருப்ப? ஞானவானாய் இருப்ப. நீ ஃபூல் கூட நடந்தால், நான் சொல்லவில்லை, நீங்களே சொல்லிவிட்டீர்கள், ஆகையால் அதை விட்டு விடுகிறேன். ஒன் மோர் டைம், நீங்கள் ஞானிகளோடு நடந்தால் நீங்கள் யாரா இருப்பீர்கள்? ஞானிகளா இருப்பீர்கள். நீங்க ஃபூல் கூட நடந்தால், நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? சூஸ் your right partner for your destination. You connect with the wrong person, you connect with the wrong pastor. ரூத் கூட ஒரு நவோமி, ஓர்பாளா, 2 ஆம்பளை பசங்க. ஓர்பாள் ஓரமாய் போய்விட்டாள். ஆனா ரூத்துக்கு தெரியும், என் டெஸ்டினேஷன் போனோம்னா, நான் வார்க்கோதுமை உள்ள மேஜையில் அமர்ந்திருந்து போவாசோடு இணைக்கப்படணும்னா எனக்கு ஒரு வழிதான் உண்டு. அது என்ன வழி? நவோமி. அவளுக்கு தெரியாது அடுத்தது என்னன்னு தெரியாது. ஆனா உள்ளம் ஏதோ ஒன்று, ஒரு கட்ஸ் சொல்லுது பாருங்க, நவோமியே நீ எங்க போறியோ நான் உன் கூட இருப்பேன், நீ சத்தா நான் சாவுறேன், நீ வாழ்ந்தா நான் வாழ்றேன்னு கர்த்தர் இணைச்சார் பாருங்க. அந்த இணைப்பு ரூத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா, ரூத்தின் வம்சத்தில் இயேசு பிறக்கும் அளவிற்கு. இப்படி சொல்ல நான் விரும்புறேங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரூத்தை நீங்க பேசணும்னா நவோமியை பேசி ஆகணும். இன்னொரு வாட்டி அந்த மாதிரி தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். சும்மா இது வேற, இது ஒன்னும் சொல்லுவேன், நம்ம ஊர்ல ஒன்று காதலா என்னது இது, அதெல்லாம் சும்மாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா ஆமா, நிறைய சொல்லணும். நேரம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகட்ட முடியும், அப்ப சொல்றேன் நான். இப்படி சொல்றாங்க. இந்த வார்த்தையின் ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரூத்தை பேசணும்னா நவோமியை பேசாம ரூத்தை பேச முடியாதுங்க. ஆமீன்லாம் சொல்ல மாட்டீங்கன்னே. இந்த பாஸ்டுங்க பக்கமாலாம் பார்த்து சொல்ல போறேன். ரூத்தை பேசணும்னா நவோமியை பேசாம ரூத்தை பேச, சிலர்லாம் நன்றி கெட்டாமன்னு சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில சிலர்லாம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டுங்களாங்க. எலிஷாவை பேசணும்னா எலியாவை பேசாம எலிஷாவை பேசவே முடியாத அளவிற்கு எலிஷாவையும் எலியாவையும் கர்த்தர் இணைச்சாருங்க. அந்த இணைப்பு நாங்க எலிஷாவாய் மாற்றியது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஜோஷுவா வெற்றி வீரர், எரிகோவை உடைத்தவர், கானானை சுதந்திரித்தவர். இந்த 1000 பங்குகள் ஜோஷுவாவை குறித்து சொல்றான். ஆனா இப்படி சொல்லிட்டு போங்க, ஜோஷுவாவை மோசையை பேசாம ஜோஷுவாவை நீங்க பேச முடியாது என்ற அளவிற்கு கர்த்தர் சிலரை இணைச்சு தாங்க உயர்த்தினார். டிவைன் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெஸ்டினேஷன். லட்சியக்கார சேர்றவங்களுக்கு சொல்றேங்க, கர்த்தர் உங்களோடு இணைக்கிற சில இணைப்புகள் ரொம்ப முக்கியமானவைகள். நான் ஒன்று சொல்லட்டுங்களாங்க. ஜேக்கப் கோஷியை பேசணும்னா சாராமா கோஷி, கேஜி கோஷி இல்லாம ஒரு ஜேக்கப் கோஷியை பேச முடியாது. ஏன்னா இந்த ஊழியத்தை வித்துட்டு விதைத்து வளர்த்து கொடுத்தவர்கள். சொல்ல மாட்டீங்கன்னே. அல்லேலூயா.
ஆமென். பக்க சொல்லுங்க, உங்க குரூப் எதுவோ அதை ஒழுங்கா கண்டுபிடிங்க. யுவர் அசோசியேஷன், உங்க இணைப்புகள், உங்க லட்சியக்கரை சேர்வதற்கு கர்த்தர் சில மனிதர்களை உங்க பக்கமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். அது எவ்வளவு விலையேற பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இருக்கிற உன் நிலைமையில இது போதும் என்று உனக்கு சொல்லி உன்னை அதிலே அழுத்தி வச்சு கொண்டாடுகிற ஒரு உறவு உனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த அளவு போதாது, உனக்கு வாழ்க்கையில் இன்னொரு அத்தியாயம் உண்டு என்று அந்த அத்தியாயத்தை கொண்டாடுற உறவை தான் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும். புரியல, பரவாயில்ல. புரிஞ்சவங்க சிலர்லாம் வாழ்க்கையில் அடிப்பட்டதாங்க என் பிரசங்கம் புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. அப்படியே உட்காந்து என்ன அப்படியே முறைச்சு பார்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியாது அப்படின்னு. ஏன்னா உனக்கு வாழ்க்கையில் இன்னும் அடி வாங்கலை. சிலருக்கு அடி வாங்கினாலும் சுத்தமாக புரியாது. அப்படியே டிப்ரெஷனில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் மூளையில் ஏறாது. நம்ம சொல்கிறதெல்லாம் வாழ்க்கையின் ரொம்ப ஆழமானவைகள். நீங்களாவது தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறாங்க, இன்னும் உங்கள் கரண்ட் சிச்சுவேஷனை கொண்டாடுறவங்க உங்கள் லட்சியக்கரைக்கு ஏற்றவர்கள் அல்ல. உங்கள் நெக்ஸ்ட் சாப்டரை கொண்டாட உங்களை உற்சாகப்படுத்துகிறவங்க தான் உங்கள் கூட இருப்பார்களாக. ஆமென். உன்னை டெய்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா? நல்ல விஷயம், திருத்தங்கள் சொன்னால் நான் எடுத்துக்கிறேங்க. ஆனால் டெய்லி உன்னை சும்மா ஆச்சிப்ப அப்படின்றாங்க. அவங்க கூட நீ ஏன் இருக்கிற? நீ சீப்பேனா என்ன? அப்போ அதுக்கு என்ன வேல்யூவே இல்லை. அதுக்கு ஏன் அதுக்கு அவங்க கூட இருக்கணும்? டெய்லி கிரிட்டிசைசிங் யூ, ட்ரீட்டிங் யூ சோ பேட், உன்னை அனுதினமும் ஏளனம் பண்ணி உன்னை ஒரு மாதிரி பண்ணுறவங்க கூட நீ இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் மனம்தான் உடைஞ்சு போகுது. சிலர்லாம் அப்படியே கிரகிச்சு இன்னைக்கு என்ன ஆக போதோ வீட்டில் எனக்கு தெரியல. நான் உங்கள் வீட்டு பக்கம் வரவில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இலையில சொல்ல மாட்டீங்களா? May God connect you to right people. Life and destiny needs right associations. Amen. இல்லைன்னா நீங்கள் இன்னொரு அளவு வளரவே முடியாதுங்க. அல்ல நீங்கள் நல்ல 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 நிறைவுள்ள பங்குகளை தேர்ந்தெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. இன்னொருத்தர் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் லட்சியக்காரை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த வார்த்தை நீங்கள் ஆழமாக கற்றுக்கணும். உயரணுமா? பாட்டி தான் அதுக்கும் ஆமேன்னு சொல்லணுமா? இன்னொரு உயரணுமா? லட்சியக்கரை உயரணுமா? சவால்களை கட்டிப்பிடித்துக்கொள். சொல்றங்க, சவால்களை சந்திக்காம நீ எங்கேயும் உயர போறதே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு. நோ சேலஞ்ச், நோ டெஸ்டினி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ்டர், உனக்கு எந்த உயரமும் இல்லை பிரதர், வர முடியாது. நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க பல துன்பங்களை சகிக்கணும். அப்பதாங்க உங்க வாழ்க்கை, உங்க எல்லாமே நிறைவுள்ளதா இருக்கும். நமக்கு முன்னே சென்ற இயேசு கிறிஸ்து நாம் பட்ட எல்லா வேதனைகளும் அவர் ஏற்கனவே பட்டதனால்தான் அவர் நமக்கு பிரதான ஆசாரி என்று அழைக்கப்படுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே உங்க கஷ்டம் புரிஞ்ச ஒருத்தர் தாங்க உங்களை கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். தமிழில் அதுக்கு பழமொழி சொல்வார்கள், பாம்பின் கால் பாம்பு தான் அறியும். எந்த கஷ்டம் தெரியாதவன் உன் கூட இருந்தா உன் கஷ்டம் அவனுக்கு எப்படி புரிய போகிறது? நீ பட்ட பொருளாதார வீழ்ச்சியை பட்ட ஒருத்தனால தான் உன் பொருளாதார வீழ்ச்சியை புரிந்து கொண்டு உனக்கு அதில் வார்த்தைகள் உதவி செய்ய முடியும். ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் அதை சந்தித்து அந்த சவால்களோடு போராடி அந்த சவால்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்து என் வாழ்க்கையில் நான் உயர்வேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? போராட்டம் தாங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. போராட்டங்கள் தாங்க உங்களுக்குள்ள இருக்கிற ராட்சசனை தட்டி எழுப்புகிறது. போராட்டம் தாங்க உங்களுக்குள்ள மடங்கி கிடக்கின்ற திறமைகளை தட்டி வெளியே கொண்டு வருது. போராட்டங்கள் தாங்க உங்களுக்குள்ள இருக்கின்ற உங்களை வெளியே கொண்டு வருகிறது. போராடுங்கள். சவால்கள் இல்லாம யாருங்க வாழ்க்கையில முன்னேற முடியும்? You need to face challenges. ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? எல்லாவற்றுக்கும் மேல இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு ஒரு பரலோக தரிசனம் கர்த்தர் தருவாராக. யோவேல் சொல்லும் போது சொல்றார், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அவர்கள் தரிசனத்தை காண்பார்கள். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், பரலோகமே உங்களுக்கு நல்ல தரிசனத்தை தருவதாக.
இப்படின்னு நான் சொல்லிட்டாலே இதுல வரக்கூடிய வம்பு என்னன்னா, உடனே அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். என்ன தரிசனம் கிடைக்கும்? நான் தூங்கிட்டு இருந்தேன், 7 எருமை மாடு வந்துச்சு, நான் அந்த பக்கமே வரலங்க. நான் You need to have heavenly vision. உங்களுக்குள்ள கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தும் போது என்ன நிரூபணங்களை நினைச்சாரோ அந்த நிரூபணத்தின் அழைப்புகள் பரலோகம் உங்களை கூப்பிடணும். நான் உயர்வேன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கை தட்டி பலத்தவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் பரலோக தரிசனங்களை காண்பார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. ஹல்லேலூயா. முடிக்கவே ஆசைப்படுகிறேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது ஏதாவது பிரயோஜனமா இருக்கா? நல்ல விஷயங்கள் தாங்க நான் சொல்லி கொடுக்கறது. எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நீங்க சாயங்காலம் வாங்க, நான் ஜெபம் பண்ணி சரி பண்றேன். ஒன்றும் சரியாவாது. இப்ப சொன்னேன் பாருங்க, இந்த படிகள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. நான் ஜெபிப்பேன், கண்டிப்பா கர்த்தர் விடுதலை தருவாரு, அதுல சந்தேகமே இல்லை. செவ்வாய்க்கிழமை நான் ஜெபிக்கவே வச்சிருக்கேன். But you have to face life, you have to face challenges, you need a heavenly vision. கர்த்தர் செய்வார். இப்படி 7வது 8வது வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஜெயிக்கணுமா? உயரணுமா? ஒரு தூரம் வரணுமா? ஓப்பனா ஷைன் பண்ணணுமா? பிரகாசிக்கணுமா? அடுத்த அத்தியாயம் திருப்பணுமா? செல்வ மகத்துவங்கள் உயரணுமா? கர்த்தர் உண்டாக்கின நோக்கத்தின் தூரத்தில் நிற்கணுமா? உங்களுக்கு சொல்ல, மறைவிடம்னு ஒன்று இருந்தாதாங்க உயர் இடத்தை நீங்கள் காண முடியும். ஒரு எல்லையை சொல்லுங்களேன். சிலர் பாருங்க, எப்போ பாரு எங்கேயா சுத்திட்டு இருப்பாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உயர மாட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் வீட்டிலேருந்து வரேன், மேலே கீழே இவ்வளோ வாட்டி பார்த்தேன், ஒரு கழுகை கூட நான் பார்க்கலங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக் கம்பி மேலே 7 குருவி உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கு. அது எங்கே வேணால் பார்க்கலாம். இந்த கதை அடித்து சுற்றுற குருவிங்க இந்த உயரத்துக்கு மேலே போக முடியுமாங்க? முடியாதுங்க. உயர்றவங்க இந்த தாழ்நிலைக்கு வரவும் என்ன அந்த பார்க்கிற அந்த பரிதாபம். பைபிள்ல 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஆதியாகமம் வரும்போது பைபிள் சொல்லுது, ஜேக்கப் லெஃப்ட் எவ்ரிஒன். ஆமென். யாக்கோப் எல்லாரையும் விட்டுட்டு தனிமையாக இரவெல்லாம் ஒரு தூதனோடு கூட, ஒரு மனிதனோடு கூட போராடினான். அந்த போராட்டத்தில் அவருடைய தொடை ஜாயிண்ட் கலண்டு போச்சு. கலண்டாலும் பரவாயில்லை, நான் மீண்டும் வெளியே வந்து என்னை உண்டாக்கின பிரகாசத்தை காண வேண்டும் என்று இரவெல்லாம் மறைவிடத்தில் போராடினான். யாருக்குங்க உயரம்? மறைவிடம் உள்ளவருக்கு தான் உயரம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நான் மறைவிடத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா யாக்கோபு அன்னைக்கு மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள், வேலைக்காரர் எல்லாரையும் விட்டுட்டு அவன் யார் கூட இருந்தான்? தேவ தூதனோடு, தேவ மனிதனோடு, தேவனோடு போராடுகின்ற தனிமையில மறைவிடத்தில் இருந்தாங்க. If you have a secret place, you will open shinely. You will openly shine. Amen. அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதிலை தருகிறார். எப்படி சொல்லணுமா? வெளியரங்கமாகவே ஜெபிக்கிறவர்களுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்படி பைபிள் சொல்ல, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு வெளியரங்கமான பதில்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு மறைவிடம் தேவைங்க. சொல்லுவார்களே தமிழில், அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும். எப்பொழுது நீ அம்பலத்தில் இருக்கக்கூடாது, நீ அறையில் மறைவிடத்தில் இருந்தா, அந்த மறைவிடத்தில் அவரோடு இருக்கின்ற தன்மைகளில் வளர கற்றுக்கொண்டால், சிறந்தவர்களை எல்லாரிடத்திலும் பார்க்க முடியாது, சிறந்தவர்கள் எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க, சிறந்தவர்கள் தனிமையில் இருப்பார்கள். ஒரு அலையில நல்லா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு போராடினாலும் பரவாயில்லை, எனக்கு வேண்டியது என் வாழ்க்கை லட்சியக்கரை. முடிக்கும் போது போராடுகிறார். பகல் விடிவெள்ளி தோண்டிட்டு தூதனனை விடுகண்டுகிறான், இவன் விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆமென். நீண்ட போராட்டத்திற்கு பின்பு அவர் கேட்கிறார், சரி நான் போகிறேன், விடிவெள்ளி வந்து விட்டது, இதற்கு மேல நான் இங்க இருக்க கூடாது, உனக்கு என்னதான் வேணும் என்று கேட்டபோது யாக்கோபு சொன்னான், நான், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பங்கு. அப்போதான் சொல்றான், இனி உன்னுடைய பேர் யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேலாயிருப்பாய். எத்தனை பேர் உண்டாக்கின நோக்கத்தினுடைய அடுத்த ஷைனிங் சீசன் உங்க வாழ்க்கையில வரும் என்று விசுவாசிக்கிறவங்க உங்க ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 3 பேரை தட்டி சொல்ல, மறைவிடத்தில் இருக்கிறது ரொம்ப மகத்துவமானது. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் தட்டி சொல்ல, மறைவிடத்தில் இருப்பது ரொம்ப மகத்துவமானது. விடிவெள்ளி தோன்றிய போது யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டாங்க. இன்னைக்கும் இஸ்ரவேல் என்ற பெயர் நிலைச்சு நிற்குது. பிஃபோர் திஸ் பப்ளிக் ஷோ யூ நீட் a சீக்ரெட் பிளேஸ். எத்தனை பேர் தேவனோட மறைவிடத்தில் இருப்பீங்க?
சரித்திரங்களில் எழுப்புதல் புத்திரர்களை பெற்றெடுத்த சுசானா வெஸ்லி தன் வீட்டில் 12 பிள்ளைங்க நினைக்கிறேன், 12 பிள்ளைகள், 10 12 12 பிள்ளைகள் சுசேனா வெஸ்லிக்கு, 12 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த சுசேனா வெஸ்லி கிச்சன் ரூம்ல ஒரு ராக்கிங் சேர்ல அந்த ஏப்ரனை தலை மேல போட்டு, இந்த குழந்தைங்கள்லாம் நொய் நொய் நொய்னு ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க, ஒரே சத்தம். 10 பிள்ளைங்க தான் எப்படி இருக்கும் வீடு, 2 சமாளிக்க முடியல. 10 பிள்ளைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனா சுசானா வெஸ்லி கிச்சன் ரூம்ல ராக்கிங் சேர்ல உட்கார்ந்து அந்த ஏப்ரன் தலை மேல இப்படி மூடிட்டாங்கன்னா குழந்தைங்க சொல்லுமாம், எவ்ரிபடி பி குவைட், மம்மி இஸ் டாக்கிங் டு காட். அந்த தாயின் பிள்ளைகள் தான் வெஸ்லி குடும்பம். இன்றைக்கு எழுப்புதலுக்கு அஸ்திபாரம் அமைத்தவர்கள். மறைவிடம் இருந்தாதாங்க லட்சியக்கரையின் மகத்துவங்கள், மறைவிடம் இருந்தாதாங்க உங்க சந்ததியின் மகத்துவங்கள். சீக்ரெட் பிளேஸ்ல தான் கர்த்தர் அடுத்த அளவின் மகத்துவங்களுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் மறைவிடத்தில் இருக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாரும் கூடி நீங்க இருப்பதற்கு கர்த்தர் உங்களை உண்டாக்கலங்க. மறைவிடத்தில் இருந்தாதான் பப்ளிக் ஷோ வருவதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். சுசானா வெஸ்லி's children would say, "Mommy is praying, let us go aside." ஆமென். அப்படி ஒரு பழக்கத்தில் வளர்த்தார்கள். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் என்றால் அதற்கு பக்கங்களும் அத்தியாயங்களும் உண்டு. அதை திருப்ப வேண்டுமானால் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் லட்சியக்கரை சேரக்கூடிய சில வழிகள் கையாண்டால் தான் நீங்கள் அந்த உயரங்கள் சென்றுவிட முடியும். ஸோ நீங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்க ஹைட் அவுட் பண்ண வேண்டும். ஆமென். மறைவிடத்தில் இருந்து சில விஷயங்களை திட்டமிடுவதும் ஜெபிப்பதும் யோசிப்பதும், மனிதர்களுக்கு முன்னே நிற்பதை காட்டிலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் வாழ்க்கையில ஜெயிப்பார்கள். நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் நீங்க உயர்த்தப்படும் போது உங்க குளோரியை பார்க்கறாங்க. அங்க உங்க குளோரி பின்னாடி இருக்கிற ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ஸ்டோரியை சொல்றதுக்கு முன்னாடி குளோரியை தான் எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா குளோரிக்கு வர்றவங்க பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அது மறைவிடத்தில் அவங்க இருந்த தனிமையின் காலங்கள். Learn to be with God. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு சொல்றாங்க, மனுஷர்களை நம்ம யாருமே நம்பவே முடியாதுங்க. மனிதன் தான். மனிதன் என்ன செய்தான் என்ன செய்வான் என்று நமக்கு தெரியாது. So we must learn to spend more time with God. எல்லாவற்றுக்கு மேல கடைசியா இன்னும் 2-3 சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹalleluya. நீங்க உங்க லட்சியக்கரை சேரணும்னா ஜெபம் என்ற ஆயுதம் உங்க தனி வாழ்க்கையில தேவைங்க. நீங்க ஒரு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீண்ட ஜெபம் செய்யும் நிர்விசாரிகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா 4 பேர் இருக்கும்போது அவ்வளோ நீளமா ஜெபம் பண்றது, தனிமையில் இருக்கும்போது ஜெபம் பண்றதே கிடையாது. அப்போ உங்க ஜெபம் கடவுள் கேட்கறதுக்கா இல்ல மனுஷன் கேட்கறதுக்கா? நான் இப்படி சொல்றேங்க, மனுஷர்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு முன்பாக நிறைய ஜெபம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை தடுவேன், நீ அறியாததும் உனக்கு என்ன சொல், என்னை நோக்கி கூப்பிடுன்றார். 4 பேர் நடுவில் நின்று எனக்கு நான்லாம் ஜெபம் பண்ண இப்ப கவிதமயமா ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவே, நான் என் ஜெபத்தை கேட்கறதுல ஒரு அழகு இருக்குன்னார் ஒருத்தர். அதுல இருந்து மாத்திக்கிட்டு இப்ப சாதாரணமா மாத்திக்கிட்டேன் ஜெபத்தை. ஏன்னா அவருக்கு என் ஜெபம் அழகா இருக்குதான், அவருக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருக்காக நான் அவர்கிட்ட எல்லாம் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தின் வார்த்தை மனுஷனுக்கு அழகல்ல, தேவனுக்கு அழகா இருப்பதாக என்று நான் என் ஜெபத்தின் வார்த்தையில் இருக்கிற கவிமயங்களை குறைத்து வருகிறேன். He said, call me and I will answer you. ஜெபத்தால தாங்க நீங்க லட்சியக்கரைகள் சேர முடியும். God has a public plan for you if you have a secret place of prayer. தனியிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தின் இடம் உங்களுக்கு உண்மையா இருக்குமானால் பொதுவிடத்தில் உன்னை அழகு பார்க்கக்கூடிய மகத்தான மேடைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். சொல்லுங்களேன் நல்ல ஒரு அல்லேலூயா. ஹalleluya. அந்தரங்க ஜெபம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குமானால் அது உன்னை வெற்றியாக மாற்றிவிடும். பக்கத்து சொல்ல, நான் உயர போறேன் அப்படி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்ல, கேட்டீங்களா எல்லாம்? ஓகே. சிலர் எழுதியிருப்பீங்க, எழுதணுங்க. சிலதெல்லாம் எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிக்கணுங்க. ஓகே, முடிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க. லட்சியக்கார சேரணுமா, நீங்க உயரணுமா? இன்னொன்று ரொம்ப முக்கியங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன திறமை, உங்களுக்கு என்ன வரம், உங்களுக்கு என்ன கிஃப்டிங்ஸ், என்ன டேலண்ட்ஸ்,
கர்த்தர் கொடுத்தாரோ அதை நீங்க முழு அளவுல பயன்படுத்தணும். ஆமா, ஞானி சொல்லும் போது இப்படி சொன்னாரு, ஒருவன் தன் வேலையில் திறன் உள்ளவனா இருந்தால் அவன் ராஜாக்களுக்கு முன்னே நிற்க செய்வாராம். நல்லா சமைக்க தெரியும், ஆனா உப்பு கொட்டி வைக்கிறது அது நல்லா செய்யறது கிடையாது. ஏனோ தானோன்னு செயல்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ, உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபயரை கொடுத்தா அதை அப்படி பண்ணு, உங்களுக்கு ஒரு மிக்சரை கொடுத்தா அப்படி பண்ணு, உங்களுக்கு சமையலை கொடுத்தா ஊரே மணக்கணும். அவர் படுற வேதனை அவருக்கு தான் தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாட் இஸ் யுவர் கிஃப்டிங், வாட் இஸ் யுவர் காலிங், வாட் இஸ் யுவர் டேலண்ட்ஸ்? உங்க திறமைகள் என்ன, உங்க அறிவாற்றல் என்ன, அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தினாதாங்க நீங்க உயர முடியும். அப்படியே உட்கார்ந்து 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 ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சு சாவதற்கா கர்த்தர் உங்களை அழைச்சார். திறமைகளில் எழுந்துற. ஆமீன். வரமாட்டேங்கிறதுனே. ஹல்லேலூயா. The gift of a man தான் பைபிள் சொன்னது. அவனை ராஜாக்களுக்கு உன்னை கர்த்தர் நிற்க வைக்கிறார். ட்ரம் அடிக்கிறீங்களா, உலக புகழ் ஆயிடுங்க. சமைக்கிறீங்களா, சிறந்தோங்கிடுங்க. பேச்சாற்றலா வளருங்க. ஆமென். உங்களுக்குள்ள என்ன கர்த்தர் வச்சாரோ அது சும்மா பயன்படுத்தாம கல்லறைக்கு யாரும் போய்விடக் கூடாது. அந்த கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற எல்லா திறமைகளையும் பக்கத்தோட தட்டி தூங்குறத முதல்ல நிறுத்த அப்படின்னு. ராத்திரி ஒரு 4 hour தூங்குங்க போதும், மீதி நேரம் செயல்படுங்கள். அதுல ஒரு கண்ணீர் வேற, அது அப்படியே அது எங்க இருந்து வருது தெரியலங்க. அது வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுதுங்க. உங்க ஜெபம் கூட கரெக்டா சொல்லுங்க அவர்கிட்ட, இப்படி இருக்குங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் நாங்க இப்படி இருப்போம், கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யும், நான் உங்க சமூகத்துல வந்து நிக்கிறேன், ஆண்டவரே நீர் இப்படி செய்வீராக, எங்க லாசரு எழுப்பு அப்படின்னு சொல்லுங்களேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஜெபத்தை மாத்துங்க. அவன் சாவன் இவன் சாவன் ஜெபம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அவன் சாவ வேண்டிய நேரத்தில் கர்த்தர் முடிப்பாருங்க. விட்டுருங்க. எழுந்தும் திறமைகளில் தேவனோடு கூடல தெரியாது. நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு. ஆல்ரைட், ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்குள்ள எரியும் வாஞ்ச இருக்கு? வாழ்க்கையில் இந்த தூரம் வரணும், இந்த உயரம் வரணும், இந்த லட்சியக்கரை வரணும், இது இப்படி இருக்கணும், எங்க சர்ச் இப்படி இருக்கணும், எங்க வீடு இப்படி இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்க இப்படி வாழணும், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் செல்வத்தை சம்பாதிக்கணும், நான் நல்ல உயரத்தில் வாழணும், என்னுடைய வாழ்க்கை ஒரு தரமா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு தரமா இருக்கணும். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பீலே அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தாருங்க. அவர் உலக பிரசித்தி பெற்ற ஃபுட்பால் பிளேயரா இன்னைக்கும் அவர் நிலையில் யாரும் நிற்க முடியாத அளவுக்கு வளர்ந்தார். ஆனா சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன பால் எடுத்துட்டு ரோட்ல எல்லாம் கட்டிங் பண்ணி போயிட்டே இருப்பாருங்க. சைக்கிள் வந்து அங்க பந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடி 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 உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயராக மாறினார். சும்மா ஒரே நாள்ல யாரும் எருசலேமை கட்டி முடிக்க முடியாது, ஒரே நாள்ல யாரும் ரோமை கட்டி முடிக்க முடியாது. வாழ்க்கையில உயரணும்னா ஜெபிக்கணும், வசனம் வாசிக்கணும். அதான் சொல்லியிருக்கேன். அதை விட மேல உனக்கு இருக்கின்ற திறமைகளில் நீ வளர்ந்துட வேண்டும். எவ்வளவு நேரம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க உங்க வீட்டுல? சொல்ல மாட்டீங்க. எல்லாவற்றுக்கும் மேல லாஸ்ட் அப்படி சொல்லி முடிக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு தேவை. சிலருக்கு ரொம்ப ஃபீலிங் சென்சிட்டிவிட்டி. பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் இப்படி தெரியாம கைப்பட்டா உடனே ஏறிக்கும். அதை குறைச்சிக்கோ கொஞ்சம். கைப்படும், சிலர் திட்டுவாங்க, சிலர் பார்க்காம போவாங்க, சிலர் ஏதோ சொல்லுவாங்க. நீங்க தொட்டாச்சுனீங்களா? தொட்டாச்சுனிங்கயா இருந்தா அந்த உலகத்தில் வாழவே. எங்களெல்லாம் தொட்டாச்சுனிங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இன்னைக்கும் நிற்கிறோம். கடவுளுடைய கிருபை. நீ எது அதை விட, அந்த சென்சிட்டிவிட்டி விட ஆவியானவருடைய சத்தங்களை கேட்பதில் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணுங்க. வெளிப்படுத்தல் 1:10 இப்படி சொல்லார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சத்தம் கேட்டது, நான் அதை கேட்டேன். அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றார் என்பதை கேட்கக்கூடிய ஆழத்தில் நீங்கள் வளர வேண்டும். எப்போதுமே ஆவியானவர் உங்க கூட ஏதோ ஒன்று சொல்றார், நீங்க அதை கேட்குறீங்க, அதில் வளரக்கூடிய ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பக்க சொல்ல லட்சியக்காரை சேர போறேன் அப்படின்னு. இப்ப கடைசியா முக்கியமா ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். லட்சியக்காரை சேருகிற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தா கரங்களை ஒருத்தி அல்ல சொல்ல மாட்டீங்களா? என்ன அப்படி சொல்லுங்க. நீங்க லட்சியக்காரை சேரணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆழமான பதிலை சொன்னாரு. என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு
இவை எல்லாவற்றிலும் உங்க உயரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். தேவராஜ்யத்தை தேட. Give importance to the kingdom of God. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கடைசின்னு நான் வந்துட்டேன். ஆனா இதுதான் கடைசி, ரொம்ப முக்கியமான ஒன்று. பக்கத்துல தட்டி அவங்க தூங்கிட்டு இருந்தா எழும்பிடுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, லட்சியக்கரை சேரணுமா? இதை மறக்க கூடாது. டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க யாரும் உயர மாட்டாங்க. ஆமாவா பாஸ்டர்? இப்படி வச்சுங்களேன். அப்படியே இப்போ கூட அவங்க வந்து என்னை பார்க்குற அந்த பரிதாபம், நீ எங்கே என்னுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே 10 வருஷம் முன்னாடியெல்லாம் இங்கே எழுப்புதல் பிரசங்கம், லட்சியக்கரை சேர்வது எப்படி, அங்கே உட்காந்துட்டு டிப்ரெஷன். நல்லா சொல்லுங்க, மனசோர்வில் வாழுகிற எவனும் உயர முடியாதுங்க. இந்த கடைசி பிரசங்கமா இருக்கட்டும், இன்னைக்கே அதை விட்டு நீங்க வெளியே வந்துடுங்க. உங்க பார்வையை மாத்துங்க, முகநாடியை மாத்துங்க. முகத்துல எப்போதுமே ஒரு புன்னகை இருக்கட்டுமே. அழகே இல்லாத இந்த மூஞ்சி சிரிச்சு தான் அழகா வச்சுக்குது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பரவசமா இருங்களேன். எவ்வளோ முக்கியமான பிரசங்கம் இது. அதை கேட்குற அந்த மூஞ்சி தோரணை, சீக்கிரம் முடி, கொஞ்சம் போய் சாப்பிட்டு தூங்கணும். யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். சபையோடு கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். பைபிள்ல பவுல் சொன்னார், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஏன்னா அதில் ஆழம் இருக்குங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், லட்சியக்கரை நிறைவேறும். இன்னொருத்தர் ஹபக்குக் 3ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றார். எத்தனை பேர் உணர்வின்படி நடக்கிறீங்க? இமோஷன்ஸ், உணர்வுகள் நல்லதுங்க. உணர்வுகள், கோபம் வந்தாலும் சரி, சங்கடம் வந்தாலும் சரி, கண்ணீர் வந்தாலும் சரி, உணர்வுகள் என்பது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒன்றுக்கு ஒரு அறிகுறி. ஆனா அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு நீங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கணுமே தவிர அந்த உணர்வுகளின்படி வாழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா லட்சியக்கரை மிஸ் பண்ணிருவீங்க. ஒரு நாள் கர்த்தர் யோனா கிட்ட சொல்றார், நீ எழுந்து நினைவேக்கு போ அப்படின்றார். ஒன்னு அவனுக்கு கோபம் வருது. அந்த ஜனங்களுக்கு இவர் உணர்வுக்கு இடம் கொடுக்கிறார். உணர்வுக்கு இடம் கொடுத்தோடனே கர்த்தர் சொன்னதை செய்யாமல் மாறாக தர்ஷீஷுக்கு போகிறான். ஆமென். அதுக்கப்புறம் எவ்வளவு சம்பவங்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களை, கர்த்தர் உங்க கூட பேசும்போது, வார்த்தையை கேட்கும் போது களி கூறுங்கள். உணர்வுக்கு இடம் கொடுக்காத. உணர்வு உன்னை தர்ஷீஷுக்கு கொண்டு போவோம், வார்த்தை உன்னை நினைவே கொண்டு சேரும். You must not learn to walk by emotions, but learn to rejoice in the Lord. 3 முறை சொல்வேன், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஹபக்குக் 3:19 எனக்கு ஸ்கிரீன்ல கொடுங்க. 3:19 அந்த அங்க இருக்கும்போது இருங்க 19 நாங்க வச்சு விட்டு இப்படி சொல்றேன். என்ன தெரியுமா ஹபக்குக் சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலிட்டு போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையில் முதல் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் சந்தோஷமாயிருப்பேன். அப்படி சந்தோஷமா இருந்தால் 19ஆம் வசனம் என்னுடைய முடிவு. என்ன சொல்றார்? கர்த்தர் எனக்கு பலனாயிருப்பார். நான் சொல்றேன், முதல் வார்த்தை, கர்த்தர் எனக்கு பலனாயிருப்பார். என் கால்களை மான் கால்களாக மாற்றுவார். என்னை உயர்ந்த மலை உச்சிக்கு கர்த்தர் கொண்டு போவார். நான் உயரணும்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உயர வேண்டுமா? லட்சியக்கரை சேர வேண்டுமா? இப்ப சொல்றதுக்கு நீங்க ஆமென் சொல்லலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆட்டு மந்தை முதலிட்டு போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியா இருந்தால், 1 பலன், 2 மான் கால்கள், 3 மலை உச்சி. Rejoice. Depressed people எங்கேயும் போறது இல்லைங்க, எங்கேயும் உயரவே மாட்டாங்க. பாஸ்டர், நான் காலைல 8 மணிக்கு எழுந்தா 10 மணி வரைக்கும் அப்படி மூச்சு விட்டு வேலை செய்கிறேன் பாஸ்டர். ஆனால் நான் ஒரு சாடிஸ்ட், எங்கேயும் சேர மாட்டேன். இப்படி சொல்லிட்டு மாற்றி சொல்கிறேன். சாடிஸ்ட்னா அப்படியே சோக முகம். வந்தியா பிரதர்? இப்போ மாற்றி சொல்கிறேன். 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் உழைக்கும் போதும் உள்ளம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா
நீ போற உயரமே ஒரு உயரம், அது கர்த்தர் வச்ச வழிங்க. learn to be happy. அவன் போயிட்டான் போறவன்லாம் போட்டோம், தனியா நின்று களிக்கூர். அதான் சொல்றாரு, அத்திமரம், ஆட்டு மந்தை, திராட்சை செடி, எல்லா செடியும் போனாலும் நான் களிக்கூறேன். ஏன்னா களிக்கூர்ந்தா எனக்கு பலன், எனக்கு மான்கால், எனக்கு உயரம். உயரனா ஒரு பெரிய அஸ்திவாரம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். சிலர்லாம் அவங்க விட்டு போனதுக்கு திரும்ப அவனுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காத மக்கா, நீ வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு நல்ல ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு யாரும் பார்க்காத ஒரு டான்ஸ் ஆடி தொலைஞ்சானே ஆமேன்னு ஆடி போயிடு. பிரிவுகள் வேதனை கொண்டு வருங்க, ஆனா பிரிவை கூட கொண்டாடணும். ஏன்னா சிலரை நீ பிரிக்கல, அவரே பிரிக்கிறார். தட்டினா நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை தள்ளுறாங்களா? களி கூறுங்கள். எல்லாரும் உங்களை தள்ளும் போது இன்னொரு அத்தியாயத்துக்கு திருப்புங்கள். தூசியை தட்டுங்க, சாம்பலை தட்டுங்க, உணர்வுகளை மேனேஜ் பண்ணுங்க, களி கூறுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை ஒரே பக்கத்தில் இருந்து விடக் கூடாது. நெக்ஸ்ட் சாப்டரை திருப்புங்கள். அப்பொழுது நீங்கள் லட்சியக்கரை சேர்வீர்கள். இருக்கிற இடத்துல எல்லாரும் பைபிள், நோட் புக் எல்லாம் மூடிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உட்கார்றா, நீ உட்கார்ந்துட்டே கையை உயர்த்துங்க. நான் சில வார்த்தைகளை சொல்ல போறேன். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டா நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. அந்த ஜெபிக்கிற உரிமையை நீங்க எனக்கு தந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? நான் ஜெபிக்கலான்னு சொல்றவங்க மட்டும் கையை மேல உயர்த்துங்க. I want to pray for you. Thank you Jesus. முதல்ல கரங்களை உயர்த்தி என் கூட இப்படி சொல்லணும், கர்த்தாவே, நான் மரிப்பதற்கு முன்பு நான் உயர வேண்டிய உயரங்களுக்கும் மலை உச்சிகளுக்கும் நிச்சயமாக நான் மிதித்து ஏறுவேன். பலன் நீர் தர என் கால்களை மான் கால்களாய் நீங்க மாற்ற நான் மிதித்து ஏற வேண்டிய உயரங்களை நிச்சயமாக நான் ஏறவே செய்வேன். நல்ல தலைமையில கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ அந்த ரெண்டு கரங்களை மேல உயர்த்தும் போது நீ முன்னேறக்கூடாது என்று உனக்கு எதிராக நிற்கக்கூடிய சில மனிதர்கள் உன்னை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இன்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஓரமாக நிற்க வைத்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உனக்கு நன்மையும் கிருபையும் ஆயுசினால் எல்லாம் தொடரும். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் என்று சொல்வீர்களாக. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்ல போறேங்க. இன்னும் 2 மாசம் தான் நமக்கு முன்னாடி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க வாழ்க்கையினுடைய அடுத்த சாப்டர், நெக்ஸ்ட் லெசனை, நெக்ஸ்ட் சாப்டரை திருப்பக்கூடிய வழிகள் நான் பேசின விதத்திலிருந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப் இன்றைக்கு கர்த்தர் துவங்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒரே பக்கத்தில், ஒரே அத்தியாயத்தில் நீண்ட காலம் இருந்த உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஒரு திருப்பத்தை காணும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தட்டினாவது நல்ல கை தட்டி விசுவாசமா அதை ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தும் போது ஆமென். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேங்க. உங்க உயரங்களுக்கு தேவையான எந்த வாசல் திறக்கப்படணுமோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். நீ கஷ்டப்பட மாட்ட, ஆனா நீ சந்தோஷித்து களி கூர்ந்து நிற்கும் போது உன்னுடைய உயரத்திற்கு தேவையான அற்புதமான வழியை கர்த்தரே உனக்கு திறந்து தந்து உன் பாதங்களை அங்கே நிற்க செய்து அடுத்த அளவிற்குள்ள வழியை உனக்கு காண்பிப்பார். எழுந்து நீ புறப்படணும், எழுந்து நீ சாதிக்கணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல நல்லா உயர்த்துங்க. நான் ஜெபிக்கிற நேரம் அது யாருமே அசைவாடாதீங்க. ரெண்டு கரங்களும் உயர்த்தும் போது ஆமென். சீக்கிரமாக நான் இப்படி விசுவாசத்தோடு ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எங்கள் அடுத்த அத்தியாயத்தில் நிறுத்திட்டார் என்ற சாட்சியை எழுதி முடிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் டிக்ரீ பண்ணுகிறேன், நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். அப்படியே கடவுது. அடுத்த 12 மாசங்களும் 12 மரத்தின் 12 கனிகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் வாழ வைத்து அழகு பார்ப்பாராக. கையை தட்டி இதுவரையும் சொல்லாதவர் ஆமென். எல்லாம் உங்களுக்கு நலமாயிருக்கும், எல்லாம் உங்களுக்கு நலமாயிருக்கும், எல்லாம் உங்களுக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தும் போது சிலரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த அத்தியாயத்தை கர்த்தர் திருப்ப போகிறார். சடுதியாக சீசன் மாறும். வேதம் சொல்லது போல எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், வாரி அரை இறைக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம். இயேசுவின் நாமத்தில் அந்த வசனத்தை சார்ந்து உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இன்னொரு அத்தியாயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் அற்று போவதை இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். கையை தட்டி சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இத சிலர் நல்லாவே கையை உயர்த்தணும். நீங்க சிலர் உயர வேண்டிய உயரங்கள் சேர முடியாமல் உயராமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஒரு சரீர சோர்வு. அது உங்களை பின்னிழுத்து சாதிக்க முடியாதவர்களாய் மாற்றுமானால் இயேசுவின் நாமத்தில் இன்று நான் ஜெபிக்கிறேன். அந்த சரீர வியாதியை கர்த்தாவே எந்த விதத்திலும் சுகமாக்கிடுங்க, சுகமாக்கிடுங்க. யாஹ்வே ரஃபீகா, எங்கள் பிள்ளைகளை சுகமாக்குங்க நான் ஜெபிக்கிறேன். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. சரீர சோர்வுகள் என்னை விட்டு நீங்கட்டும். எழுந்து ஊழியம் செய்ய, எழுந்துமை பின்பற்ற, எழுந்து கொண்டாட, எழுந்து சாதிக்க, எழுந்து லட்சிய கரை சேர நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அகற்ற போகிறார். Every curse, எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு அகன்று போவதாக. நல்ல கையை நல்லா தட்டி ஒரு 5 6 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிச்சிட்டேன். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் 3 சொன்னான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற எவ்வளவாய் எழும்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீரே எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு கோட்டை, நீரே என் தலையை உயர்த்துகிறவர், என் சத்தத்தை உயர்த்தி நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கேட்டார். நான் படுத்து உறங்கினேன், நான் எழுந்தபோது ஒன்றை தெரிந்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்கினார், கர்த்தர் என்னை தேற்றினார். இப்ப கடைசி 6ஆம் வசனத்தை சொல்றார், நான் பயப்பட மாட்டேன். 10,000 பேர் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் எழுந்து என்னை ரட்சியும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்த ஜெபத்தை இன்னைக்கு உங்க பக்கமாக கையை உயர்த்தும் போது, எவ்வளவாய் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் பெருகி இருந்தாலும் உன் தலையை உயர்த்துகிறவர், உன் மகிமையும் உன் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறவர் இன்றைக்கு உன்னை ரட்சிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கையை தட்டி ஆமென் சொல்லும் போது, சத்துருத்துவங்கள் உயருவதற்கு தடையாயிருக்கும் சத்துருத்துவங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. கையை நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தும் போது, உங்களை பின்தொடர்ந்து முடிக்க நடக்கும் பர்வோனின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு செங்கடலில் மூழ்கடிக்கப்படுவதாக. ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கட்ட அவிழ்ப்பாராக. எனக்கு ஞானம் வேணும், என் உயரம் செல்வதற்கு ஞானம் வேணும் என்று சொல்றவங்க வலது கையை தலை மேல வைங்க, இடது கையை மேல உயர்த்தி 3 முறை சொல்லுங்க, கர்த்தாவே ஞானத்தை தாரும். Give me wisdom, give me wisdom, give me wisdom. அந்த கேட்டவங்க கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்தார் என்ற விசுவாசத்தோடு கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தவறுகளை கூட கர்த்தர் திருப்பி கிருபையால் கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார்.
உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை எழுப்பி விசுவாச மகத்துவத்தோடு அவர் நினைச்ச உயரத்தில் உங்களை அழகு பார்த்து வெற்றியோடும் நிறைவோடும் கர்த்தர் வழி நடத்துவார். அப்படியே கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால். நல்ல தலைமையில கையை தட்டி அவர் செட்டையின் கீழ் கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தும் போது இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்திலிருந்து திறமையோடு வரங்களோடு பிரகாசிக்கிற சிலரை கர்த்தர் எழுப்புவார் என்று நான் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஊழிய பங்கில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தீர்க்க தரிசன மகத்துவங்களில் கர்த்தர் உயர்த்துவார். தேவன் இதுவரை கண்டிராத விஷனரிஸ், பெரிய கனவுள்ள ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவாராக. உங்க வாழ்க்கை இன்னொரு பரிமாணத்திலும் இன்னொரு அத்தியாயத்திலும் செல்வதற்கு இந்த ஒரு ஆராதனையின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைக்கு ஆதாரமா இருப்பதாக என்று நான் வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அடி பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. See you tomorrow evening. Thank you. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவேன்.